அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் டுடேஸ் குரான் வோர்ஷ். இந்த சேனலில் நம்ம தமிழில் டெய்லி குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோடு நம்மள எத்தனை பேர் குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. அல்லாஹ் தஆலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத இந்த சேனலில் நம்ம ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்துக்கிட்டு வரும். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் 18 வசனம் 76 பார்க்கலாம். இதற்கு பின் எந்த விஷயத்தை பற்றியாவது உம்மிடம் நான் கேட்டால் என்னை நீர் சேர்த்து கொள்ள வேண்டாம். பிரிவதற்கான காரணத்தை என்னிடமிருந்து நீர் அடைந்து விட்டீர் என்று மூசா கூறினார். இருவரும் சென்று முடிவில் ஒரு ஊராரிடம் வந்தபோது தமக்கு உணவளிக்குமாறு அவர்களிடம் வேண்டினர். ஆனால் அவர்கள் அவ்விருவருக்கும் விருந்தளிப்பதற்கு மறுத்துவிட்டனர். அங்கு ஒரு சுவர் விழும் தருவாயில் இருப்பதை இருவரும் கண்டனர். அவர் அதை விழாதவாறு நிலைநிறுத்தினார். நீர் விரும்பினால் இதற்கான கூலியை பெற்றிருக்கலாமே என்று மூசா கூறினார். எனக்கும் உமக்கும் இடையில் இதுதான் பிரிவாகும். எந்த விஷயத்தில் நீர் பொறுமையை காக்க இயலவில்லையோ அதற்கான விளக்கத்தை உமக்கு அறிவிக்கப் போகிறேன் என்று அவர் கூறினார். அந்த கப்பல் கடலில் வேலை செய்யும் ஏழைகளுக்கு உரியது. நான் அதை சேதப்படுத்த நாடினேன். ஏனெனில் அவர்களுக்கு அப்பால் ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் ஒவ்வொரு நல்ல கப்பலையும் கைப்பற்றி கொள்வான். அந்த இளைஞனின் பெற்றோர் இருவரும் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தனர். அவன் அவ்விருவரையும் வரம்பு மீறுவதிலும் இறை மறுப்பிலும் தள்ளிவிடுவான் என்று அஞ்சினோம். எனவே அவ்விருவருக்கும் தூய்மையில் அவனை விட சிறந்த அன்பு செலுத்துவதில் நெருக்கமான ஒருவனை அவர்களின் இறைவன் ஈடாக கொடுப்பதை விரும்பினோம். அந்த சுவர் அந்நரகத்தில் உள்ள இரு அனாதை சிறுவர்களுக்கு உரியது. அதற்கு கீழே அவர்களுக்குரிய புதையல் இருந்தது. அவர்களின் தந்தை நல்லவராக இருந்தார். எனவே அவ்விருவரும் பருவ வயதை அடைந்து உமது இறைவனின் அருளால் தமக்குரிய புதையலை அவர்கள் வெளியே எடுத்து கொள்ள வேண்டும் என உமது இறைவன் விரும்பினான். இதை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை. எதில் நீர் பொறுமை காக்க இயலவில்லையோ அதற்கான விளக்கம் இதுதான் என அவர் கூறினார். நபியே, உம்மிடம் துல்கர்னை பற்றியும் கேட்கின்றனர். அவரை பற்றிய விபரத்தை உங்களுக்கு நான் எடுத்துரைப்பேன் என்று கூறுவீராக. நாம் பூமியில் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தோம். ஒவ்வொன்றுக்குமான வழியையும் அவருக்கு வழங்கினோம். அவர் ஒரு வழியை பின்பற்றி சென்றார். இறுதியில் சூரியன் மறையும் இடத்தை அவர் அடைந்தபோது சேற்று தண்ணீரில் அது மறைவதை கண்டார். அதற்கருகில் ஒரு சமுதாயத்தையும் கண்டார். துல்கர்னையே, நீர் அவர்களை தண்டிக்கலாம் அல்லது அவர்கள் விஷயத்தில் நீர் நல்லதை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினோம். நாம் அநியாயம் செய்பவனை தண்டிப்போம். பின்னர் அவன் தன் இறைவனிடம் கொண்டு செல்லப்படுவான். அப்போது அவனை இறைவன் மிக கடுமையாக தண்டிப்பான். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவருக்கு நற்கூலி இருக்கிறது. நமது கட்டளையில் எளிதானதை அவருக்கு கூறுவோம் என்று துல்கர்னைன் கூறினார். பின்னர் அவர் ஒரு வழியை பின்பற்றி சென்றார். இறுதியில் அவர் சூரியன் உதிக்கும் இடத்தை அடைந்தபோது அது ஒரு சமுதாயத்தின் மீது உதிப்பதை கண்டார். நாம் அவர்களுக்கு அதை விட்டும் காத்து கொள்ள தடுப்பு எதையும் ஏற்படுத்தவில்லை. இவ்வாறே அவர்களின் நிலை இருந்தது. மேலும் அவரிடம் உள்ளவற்றை முழுமையாக அறிந்திருந்தோம். பின்னர் அவர் ஒரு வழியை பின்பற்றி சென்றார். இறுதியில் 2 மலைகளுக்கும் இடையே உள்ள இடத்தை அவர் அடைந்தபோது அதன் அருகில் ஒரு சமுதாயத்தை கண்டார். அவர்கள் பிறர் பேசுவதை புரிந்து கொள்ள இயலாதோராக இருந்தனர். துல்கர்னைனே, யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டத்தினர் பூமியில் குழப்பம் செய்கின்றனர். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவரை நீர் எழுப்புவதற்காக உமக்கு நாங்கள் ஒரு தொகையை தரலாமா என்று அவர்கள் கேட்டனர். என் இறைவன் எனக்கு தந்திருப்பதே சிறந்தது. எனவே ஆள் பலத்தை கொண்டு எனக்கு உதவுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே உறுதியான தடுப்பை அமைக்கின்றேன். இரும்பு பாலங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று அவர் கூறினார். இறுதியாக 2 மலைகளின்
உச்சி வரையிலான இடைவெளியை அவர் சமப்படுத்தியதும் ஊதுங்கள் என்றார். அதை நெருப்பு கங்காக ஆகியபோது உருக்கிய செம்மை என்னிடம் கொண்டு வாருங்கள், இதன் மீது ஊற்றுவேன் என்று கூறினார். அவர்களால் அதில் ஏற இயலாது, அதில் துவாரமிடவும் இயலாது. இது என் இறைவனிடமிருந்து வந்துள்ள அருளாகும். என் இறைவனின் வாக்குறுதி வரும்போது இதை அவன் தூள் தூளாக்குவான். என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானதாக உள்ளது என்று கூறினார். அந்நாளில் அவர்களின் சிலரை சிலருடன் அலைமோத விடுவோம். ஷூர் ஊதப்படும், அவர்களை மொத்தமாக ஒன்று சேர்ப்போம். அந்நாளில் இறைமறுப்பாளர்களுக்கு உறுதியாக நரகத்தை எடுத்து காட்டுவோம். என்னை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களின் கண்கள் திரைக்குள் இருந்தன. அவர்கள் அறிவுரைகளை செவியேற்க இயலாதவராக இருந்தனர். என்னை விட்டுவிட்டு என் அடியார்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ள இறைமறுப்பாளர்கள் எண்ணுகின்றார்களா? இறைமறுப்பாளர்களுக்கு தங்குமிடமாக நரகத்தை தயார்படுத்தியுள்ளோம். செயல்களில் நஷ்டமடைந்தோருக்கு நான் அறிவிக்கவா என்று யாரெனில் இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி பயனற்றது போனது. அவர்களே தாம் நற்செயல் புரிவதாக எண்ணிக்கொள்கின்றனர். அவர்கள்தான் தம் இறைவனின் வசனங்களையும் அவனை சந்திப்பதையும் மறுத்தவர்கள். அதனால் அவர்களின் செயல்கள் அழிந்துவிட்டன. எனவே மறுமை நாளில் அவர்களுக்காக எந்த எடையையும் நிறுவ மாட்டோம். இதுவே அவர்களுக்குரிய நரகம் எனும் கூலியாகும். அவர்கள் என்னை மறுத்து என் வசனங்களையும் எனது தூதர்களையும் கேலியாக கருதியதே இதற்கு காரணம். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தவர்களுக்கு தங்குமிடமாக ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கங்கள் உள்ளன. அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அங்கிருந்து இடம் மாறி செல்வதை விரும்ப மாட்டார்கள். என் இறைவனின் வார்த்தைகளுக்காக கடல் முழுதும் மையாக ஆனாலும் என் இறைவனின் வார்த்தைகள் எழுதி முடிவதற்கு முன் அக்கடல் தீர்ந்துவிடும். அதுபோன்று மற்றொன்றை நாம் உதவிக்கு கொண்டு வந்தாலும் சரியே என்று கூறுவீராக. நான் உங்களை போன்ற மனிதனே, உங்கள் கடவுள் ஒரே கடவுள்தான் என்று எனக்கு தூது செய்தி அறிவிக்கப்படுகிறது. எனவே தமது இறைவனை சந்திக்க விரும்புபவர் நற்செயல் செய்யட்டும். தமது இறைவனை வணங்குவதில் யாரையும் அவர் இணையாக்க வேண்டாம் என்று நபியே கூறுவீராக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 18 வசனம் 110 வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 19, மரியம் இறை தூதர் ஈசா அவர்களின் தாயார். மொத்த வசனங்கள் 98. காஃப் ஷா யா ஐன் ஷாத். இது தன் அடியார் சகரியாவுக்கு உமது இறைவன் செய்த அருளை நினைவு கூறுவதாகும். அவர் தமது இறைவனை தாழ்ந்த குரலில் அழைத்து பிரார்த்தித்த போது, என் இறைவனே, எனது எலும்பு பலவீனமடைந்து விட்டது, என் தலைமுடி நரையால் மிளிர்கிறது. என் இறைவனே, நான் உன்னிடம் பிரார்த்திப்பதில் பாக்கியமடைந்தவனாக ஆனதில்லை என்று கூறினார். எனக்கு பின்னால் உறவினர்களை பற்றி பயப்படுகிறேன். என் மனைவி மலடியாக இருக்கிறாள். எனவே எனக்கு உன்னிடம் இருந்து ஒரு பொறுப்பாளரை அளிப்பாயாக. அவர் எனக்கு வாரிசாக இருப்பார். யாக்கோபின் குடும்பத்திற்கும் வாரிசாக இருப்பார். என் இறைவனே, அவரை பொருந்தி கொள்ளப்பட்டவராக ஆக்குவாயாக என்றார். சக்கரியாவே, ஓர் ஆண் குழந்தையை உமக்கு நற்செய்தியாக கூறுகிறோம். அவரது பெயர் யஹ்யா ஆகும். இதற்கு முன் இப்பெயரை எவருக்கும் சூட்டப்பட்டதாக நாம் ஆக்கவில்லை என இறைவன் கூறினான். என் இறைவனே, என் மனைவி மலடியாக இருக்கிறாள். நானும் முதுமையின் எல்லையை அடைந்து விட்டேன். இந்நிலையில் எனக்கு எப்படி குழந்தை உருவாக முடியும் என்று அவர் கேட்டார். அவ்வாறுதான், இது எனக்கு மிக எளிமையானது. இதற்கு முன் நீர் எந்த பொருளாகவும் இல்லாதிருந்த போதே நான் உம்மை படைத்துள்ளேன் என உமது இறைவன் கூறினான் என்று வானவர் கூறினார். என் இறைவனே, எனக்கு ஓர் அடையாளத்தை ஏற்படுத்துவாயாக என்று அவர் கேட்டார். நீர் நலமுடன் இருக்கும் நிலையில் 3 இரவுகள் மக்களிடம் உம்மால் பேச முடியாது என்பதே உமக்குரிய அடையாளம் என்று அவன் கூறினான். அறையிலிருந்து தமது சமுதாயத்தினரிடம் வெளிப்பட்டு காலையிலும் மாலையிலும் இறைவனை போற்றுங்கள் என்று அவர்களை நோக்கி சைகையால் உணர்த்தினார். யஹ்யாவே, வேதத்தை உறுதியாக பிடித்துக்கொள் என்று கூறிடும். குழந்தை பருவத்திலேயே அவருக்கு ஞானத்தையும் நம்மிடம் இருந்து இரக்க குணத்தையும்
தூய பண்பையும் வழங்கிடும். அவர் இறையச்சமுடையவராகவும் தமது பெற்றோருக்கு பணிவிடை செய்பவராகவும் இருந்தார். ஆணவம் கொண்டவராகவோ மாறு செய்பவராகவோ அவர் இருக்கவில்லை. அவர் பெற்றெடுக்கப்பட்ட நாளிலும் மரணிக்கும் நாளிலும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாளிலும் அவர் மீது அமைதி நிலவும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 19 வசனம் 15 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளை இரவு 7:30க்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.